بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் குர்ஆனுடைய வசனங்களுக்கு நேரடி மொழிபெயர்ப்பை பார்த்து வருகிறோம். இதில் பக்ரா என்ற அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு அந்த அத்தியாயத்தில் உள்ள இதுவரைக்கும் 192 வசனங்களை முடித்துவிட்டு 193வது வசனத்தினுடைய விளக்கத்தின் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் என்ன 193 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வகாத்திலூஹும், அவர்களோடு நீங்கள் போரிடுங்கள், ஹத்தா லா தக்கூன ஃபித்னா இல்லாமல் போகிற வரைக்கும் போரிடுங்கள், ஓ யக்கூன தீனுல் இல்லா, தீனு அல்லாவுக்குரியதாக ஆகிற வரைக்கும் போரிடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் முஸ்லீம் ஆகிற வரைக்கும் போரிடுங்கன்ற ஒரு அர்த்தம் அதில் வருது. அப்படி அர்த்தம் எடுப்பதற்கு லேசாக அந்த வாசக அமைப்பு இடம் தருகிறது. இதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, இது மதம் மாற்றம் செய்வதற்காக போர் செய்யலாம், எல்லாரையும் காஃபிர்களை எல்லாம் முஸ்லீமாக ஆக்குவதற்காக வேண்டி வாழ்முனையில் இஸ்லாத்தை பரப்பலாம் என்று ஒரு கருத்தை கொடுத்து தப்பான விமர்சனம் பண்ணுகிறார்கள். இதுக்கு 2 விதமாக நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்குது. ஒரு விதம், இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை, மார்க்கத்தை கட்டாயப்படுத்தி ஒருத்தனை சேர்க்கக்கூடாது என்று வரக்கூடிய ஏராளமான வசனங்களை எடுத்து உங்களுக்கு காட்டிட்டோம். மதத்தை பரப்புறது கிடையாது, மார்க்கத்தை பரப்புறதுக்காக வேண்டி யுத்தம் செய்யக்கூடாது. வாழ்முனையில் ஒருத்தனை இஸ்லாத்தை ஏற்க செய்தால் அதுக்கு இஸ்லாமாக அல்லாட்ட அங்கீகரிக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்களை உங்களுக்கு கொடுத்துட்டோம். சரி, அப்போ அந்த மதம் மாற்றுவதற்கு போர் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மார்க்கம் அல்லாவுக்குண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு என்ன தான் அர்த்தம்? அது இல்லைன்னு மறுத்துட்டோம். எது இல்லை? கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யக்கூடாதுங்கிறது நெகட்டிவாக உள்ள விஷயத்தை சொல்லிட்டோம். அப்போ மார்க்கம் அல்லாவுக்குரியதுன்னா அதுக்கு நேரடியான அர்த்தம் அல்லாவுக்குரியதுன்னு வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீன் என்ற வார்த்தைக்கு மார்க்கம் என்ற அர்த்தம் கொடுத்தா தான் இந்த வாதங்கள் எல்லாமே வரும். மார்க்கம் அல்லாவுக்கே ஆகணும் அப்படின்னு வச்சோம்னா, அல்லாவுக்காக மார்க்கம் ஆகுறதுன்னு சொன்னால் எல்லாரையும் முஸ்லீம் ஆக்கணுன்னு கருத்து வந்துடும். ஆனால் தீன் என்கிற சொல்லு மார்க்கம் என்கிற அர்த்தத்தில் பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு வேறு அர்த்தங்களிலும் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அரபு இலக்கியங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அரபு மொழியிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ தீன் என்றாலே மார்க்கம்தான், எல்லா இடத்துலையும் மார்க்கம்னு அர்த்தம் செய்யக்கூடாது. தீன் என்று சொன்னால் மார்க்கன்ற அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கத்துக்காக போர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்கு நிறைய ஆதாரத்தை உங்களுக்கு காட்டிட்டோம். அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இது மார்க்கம்னு நம்ம செய்ய முடியாது, அப்போ வேறு அர்த்தம் தான் இது கொடுக்கணும் என்று நமக்கு விளங்குகிறோம். அதனால் இந்த தீன்கிறது எத்தனை இடத்துல வந்திருக்கிறது, என்னென்ன அர்த்தத்தெல்லாம் வந்திருக்குது என்பதை பார்த்துவிட்டு இந்த இடத்தில் எந்த அர்த்தம் பொருத்தமானது என்ற முடிவுக்கு நம்ம வரணும். இப்போ தீன் என்பது என்னென்னலாம் வந்திருக்குன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக இதெல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிடலாம். 2வது சூறாவில் 132வது வசனத்தில், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லக்குமுத் தீன, அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கம் தான் இது. இந்த இடத்துல தீனுன்னு இடத்துல இன்னல்லாஹ இஸ்தஃபா லக்குமுத் தீன, உங்களுக்கு இந்த தீனை அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்து தந்து விட்டான்னு சொன்னால் இந்த மார்க்கத்தை, இஸ்லாம் மார்க்கத்தை தான் 132 சொல்கிறது. இந்த இடத்துல தீனுக்கு மார்க்கம் தான் அர்த்தம் செய்யணும். அதே மாதிரி உலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும், உங்களுடைய தீனை விட்டு உங்களை மதமாற்றம் செய்யும் வரை உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் மார்க்கத்தை விட்டு மாற்றணுங்கிறதுக்கு தான் அவங்க உங்களோட சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு எதிரிகளை சொல்லும் பொழுது, ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும், உங்கள் தீனை விட்டும் உங்களை புறக்கணிக்க செய்வதற்காகத்தான் புறக்கணிக்க வரும் வரை உங்களோடு போர் செய்து கொண்டு இருப்பார்கள்னு வருது. இந்த இடத்துல தீனுக்கு தீனு தான் அர்த்தம், மார்க்கம் தான் அர்த்தம் கொடுக்கணும். இது எங்கே வருது? அதே மாதிரி அதே வசனத்திலேயே ஒமன் எர்த்தது மின்கும் அன் தீனிகி,
யார் ஒருத்தன் தனது தீனை விட்டு மதம் மாறி விட்டானோ, இந்த இடத்துல இஸ்லாம் தான் அர்த்தம், தீனு தான் அர்த்தம். மார்க்கத்தை விட்டு மதம் மாறி காஃபிராக மூத்தாயிட்டானோ அவன் நிரந்தர நரகத்துக்கு போவான் என்ற கருத்தில் இந்த வசனம் அமைந்திருக்கிறது. இது 2:217. அதே மாதிரி லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீனில் எந்த நிர்பந்தமும் இல்லை. அப்போ இது தீனுனா மார்க்கம்தான். லா இக்ராஹ ஃபித்தீன் என்றால் மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. இங்கே எல்லாம் தீனுண்டு வந்துச்சுன்னா தீனுல் இஸ்லாம்ங்கிற அர்த்தம் தான் நம்ம கொடுக்குறோம் 2:286. அதே மாதிரி 3:19 இன்ன தீன் ஐந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாவிடத்தில் தீன் என்பது இஸ்லாம் மட்டும்தான். இந்த இடத்துல மார்க்கன்னு தான் அர்த்தம் கொடுக்குறோம், வேறு இடத்த நம்ம கொடுக்க மாட்டோம், யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 3:24 தாலிக்கு பி அன்னஹும் காலு லந்தமசன்னாரு இல்லா ஐயாம மாதூதாத் வஹர்ரஹும் ஃபீ தீனிஹிம், அதாவது எங்களை கொஞ்ச நாளைக்கு தான் நரக நெருப்பு தீண்டும், நிரந்தரமாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்று யூதர்கள் சொல்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் பேசுகிறான். வஹர்ரஹும் ஃபீ தீனிஹிம், அவங்களுடைய மார்க்க விஷயத்தில் அவர்களை ஏமாற்றி விட்டது மாக்கானு எஃப்தரூன், அவர்கள் இட்டுக்கட்டிய ஒரு கொள்கை அவங்கள தப்பான மார்க்கத்துக்கு கொண்டு போயிடுச்சு, அவங்க தீன் விஷயத்தில் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்கிறோம். அந்த தீனுக்கு மார்க்கம்தான் அர்த்தம். அதே மாதிரி 3:73 வருகிறது. ஒலா தூமினோ, நீங்கள் நம்பாதீர்கள், இல்லா லிமன் தபிய தீனக்கும், உங்களுடைய தீனை எவன் ஃபாலோ பண்ணுகிறானோ, தபியன்னா பின்பற்றுகிறானோ, அவனை தவிர யாருக்கும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்கள் தீனை பின்பற்றுறவங்களை தான் நீங்கள் நம்பணும். அப்போ இந்த இடத்துல தீனுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கம்னு தான் அர்த்தம் வரும் 3:73. அதே மாதிரி 3:83 அஃபகைர தீனில்லாஹி எபுகூன், அல்லாவுடைய தீன் அல்லாத வேறு ஒன்றையா அவர்கள் தேடுகிறார்கள். அஃபகைர தீனில்லாஹி எபுகூன், அல்லாவுடைய தீன் அல்லாதவற்றையா எபுகூன அவர்கள் தேடுகிறார்கள், விரும்புகிறார்கள் அப்படின்னு நல்லா கேட்குறானா. இந்த இடத்துல தீனுல்லாவுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கம், தீன் அல்லாவுடைய மார்க்கம்னு தான் அர்த்தம், வேறு அது இடம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி 3:85 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒமை எபுத்தகை கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை ஒருவன் தீனாக தேர்ந்தெடுப்பானே ஆனால் புலை குபலமின் ஹூ, அவனிடமிருந்து அது அங்கீகரிக்கப்படாது. இந்த இடத்துல இஸ்லாமை தவிர மற்றதை தீனாக ஆக்கி கொண்டால்னா மார்க்கமாக ஆக்குதல் தான். இந்த இடத்துல 3:85 தீனுக்கு தீனு தான் அர்த்தம், மார்க்கம் தான் அர்த்தம். அதே மாதிரி 4:46 யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய குர்ஆன் அவங்க வேதத்தில் விளையாடுறாங்க, ரசூலுல்லாஹ் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ராயினா லையம்பி அல்சினத்தையும் நாவை வளைத்த ராயினா என்று சொல்கிறார்கள். ஒ தானன் ஃபித்தீன், இந்த தீனில் குறை காண்பதற்காக அப்படி சொல்கிறார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல தீனுக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கம் தான், இஸ்லாம் மார்க்கத்தில் குறை காண்பதற்காக வேண்டி இப்படி யூதர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று 4வது சூறாவில் 46வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 4:125 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒமன் அஹசனு தீனன், அழகான தீனுக்குரியவன் யார்? மிம்மன் அஸ்லம வஜஹுல் இல்லாஹி, அல்லாவுக்காக தன் முகத்தை பணிய செய்திருக்கிறானே அவனை விட அழகான தீனுக்குரியவன் யார்னா அழகான மார்க்கத்துக்குரியவன் யாருன்னு அர்த்தம். அந்த தீனுக்கு மார்க்கம் தான் அர்த்தம், வேறு அர்த்தம் கிடையாது. 4:125. அதே மாதிரி 4:171 என்ன வருதுன்னு கேட்டால் யாஹல் கிதாப், வேதமுடையவர்களே லா தகுலு ஃபி தீனிக்கும், உங்களுடைய தீனில் நீங்கள் எல்லை மீறாதீங்க, வரம்பு கடந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லும்போது உலா தக்கூல் அலல்லாஹ் இல்லல் ஹக்கா, அல்லாவின் பேரில் உண்மை தவிர எதுவும் பேசாதீங்க அந்த தொடரில் வரும்போது உங்களுடைய தீனிலேண்டா என்ன அர்த்தம்? உங்களுடைய மார்க்கத்தில் என்ன அர்த்தம்? உங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறாதீங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த வசனத்தை கொடுக்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி 5:3 என்ன வருதுன்னு கேட்டால் அல் யௌம ஐ சல்லதீன கஃபரூமின் தீனிக்கும், காவிர்கள் உங்கள் மார்க்கத்தை விட்டு இன்றைக்கு நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஃபலா தக்ஷவுஹும் பக்ஷவுனி, அவங்களுக்கு பயப்படாதீங்க, எனக்கு பயப்படுங்க. அல்யோம இன்றைய தினத்தில் அக்மல்துலுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் பூர்த்தி ஆக்கிட்டேன். இந்த தீனுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் பூர்த்தி ஆக்கி தந்தேன் என்று சொன்னால் இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியாக தந்திருக்கிறேன் என்பதைத்தான் இந்த 5:3 எல்லாம் சொல்கிறான். இங்கேயும் தீனுக்கு மார்க்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 5:54 ஒமை எர்த்தது மின்கும் அந்தீனிகி, தனது தீனை விட்டு எவன் மதம் மாறி விடுகிறானோ, இது தீனுக்கு மார்க்கம் இஸ்லாம் தான் அர்த்தம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வருகிறது. இது 5:54 வருகிறது. அதே மாதிரி 5:57 வருகிறது. யாயுல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹுல்லதி நத்தஹது தீனக்கும் ஹுசுவன் உலாய்பன், உங்களுடைய மார்க்கத்தை கேலியாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்களே, அவர்களை நீங்கள் அவுளியாக்களாக நண்பர்களாக ஆக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். உங்களுடைய தீனை என்றால் உங்களுடைய மார்க்கத்தை தான் இங்கே அர்த்தம். உங்களுடைய தீனை மார்க்கத்தை
ஹுசுவன் வலாய்பன், விளையாட்டாகவும் கேலியாகவும் ஆக்குறார்களே அவங்கள நீங்கள் பொறுப்பாளர்கள் ஆக்கிக்கிறாதீங்கன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல வரக்கூடிய தீனுக்கு அர்த்தம் உங்களுடைய மார்க்கம், இஸ்லாமுங்கிற மார்க்கம்னு தான் அர்த்தம். அதே மாதிரி 5:77 யாஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, லா தகுலு ஃபி தீனிக்கும், உங்கள் தீனில் வரம்பு மீறாதீங்க. மார்க்கத்தில், உங்கள் மார்க்கத்தில் உங்களுக்குன்னு நல்ல மார்க்கத்தை நான் மூசா நபி மூலமாக தந்திருக்கிறேன்ல, அந்த மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறிடாதீங்கன்னு சொல்லும்போது இந்த தீனுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கம்னு தான் அர்த்தம். அதே மாதிரி 6:70 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முதரில்லதீன தஹுது தீனஹும் லைபன் லஹ்வா, தங்களுடைய மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்களே அவர்களை விட்டு விடுவாயாக. இந்த இடத்துல தீனுக்கு அர்த்தம் மார்க்கம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை ஒரு பேணுதலாக இல்லாமல் வீண் விளையாட்டாகவும் கேலியாகவும் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போது இந்த தீனுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கம். மார்க்கம்னா அவங்களுடைய மார்க்கம், தப்பான மார்க்கத்துக்கு சொல்லுவாங்க, நல்ல மார்க்கத்துக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி 637 வருகிறது, அதாவது கதாலிக்க ஜையனலி கசீரிமினல் முஷ்ரிக்கீன்கள் அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் அழகாக்கி காட்டுவிட்டான். கத்ல அவுலாதிகும், தங்கள் பிள்ளைகளை கொலை செய்வதை அழகான செயலாக காட்டுகிறான். சுரக்காவும், அவங்களுடைய சுரக்காக்கள்னால் அந்த போலி தெய்வங்கள் அழகாக்கி காட்டி விட்டார்கள். எதுக்குன்னு கேட்டால் ஒரு எல்பிசோலையும் தீனகும், அவங்களுடைய மார்க்கத்தை குழப்புவதற்காக, அவங்களுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு குழப்புவதற்காக என்று வருகிறது. இந்த இடத்துல தீனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் மார்க்கம் தான் அர்த்தம். 637. அதே மாதிரி இன்னல்லதீன ஃபர்ரகு தீனகும் 659 வருகிறது. இன்னல்லதீன ஃபர்ரகு தீனகும், தங்களுடைய தீனை யார் பலவாறாக பிரித்து விட்டு ஓ கானு ஷியான், பல குழுக்களாக மாறிவிட்டார்களோ உனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வரக்கூடிய அந்த வசனத்தில் தங்களுடைய தீனைன்னு வருதுல, அதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்தைன்னு தான் அர்த்தம். மார்க்கம் அர்த்தம் தான் வருது. அதே மாதிரி 661 குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி, என் இறைவன் எனக்கு வழிகாட்டி விட்டான், இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதைக்கு வழிகாட்டி விட்டான். அது நேரான பாதை என்னென்னு கேட்டால் தீனன் கியமன், நிலையான ஒரு மார்க்கத்திற்கு வழிகாட்டி விட்டான். இந்த இடத்துல தீன் என்று சொல்வது மார்க்கம்ங்கிற அர்த்தத்திலாம் வருது. இது 661. அதே மாதிரி 7:51 வருது, அல்லது நத்தகது தீனகும் லஹோன் லைபன், யார் தங்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணாகவும் ஆக்கி கொண்டார்களோ அவங்களுக்கு நம்ம மறந்துடுவோம், அவங்கள நம்முடைய வசனங்களை மறுத்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் நாம் மறந்து விடுவோம்னு எல்லாம் சொல்கிறான் 7:51. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்களுடைய தீன் என்றால் அவங்களுடைய மார்க்கம். அதே மாதிரி 8:49 இதே குழு முனாஃபிக்கூன உள்ளதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், முனாஃபிக்குகளும் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது அவர்களும் சொல்கிறார்கள், கர்ர ஹாவுலாயி தீனுஹும், இந்த முஸ்லீம்களை அவங்களுடைய தீன் ரொம்ப ஏமாத்திருச்சு. அவங்க சொல்கிறாங்க, முனாஃபிக்கள் இந்த முஸ்லீம்களை அவங்களுடைய தீன்கிறது ஏமாத்திருச்சு, அதனால் அவங்க சரியாக இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்மளை அவங்க சொல்கிறாங்களாம். 8:49 இந்த தீன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்? அதாவது மார்க்கம்ங்கிற அர்த்தத்திலாம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 8:72 மக்காவில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் மதீனாவுக்கு வந்துட்டீங்க, அந்த கஷ்டப்படக்கூடிய மக்கள் உங்கள்கிட்ட உதவி தேடி கேட்டார்கள்னு சொன்னால் உதவி செய்கிறவங்களுடைய கடமை அப்படிங்கிற ஒரு வசனத்தை எல்லாம் சொல்லும் பொழுது இனிஸ்தன் சருவுக்கும் ஃபித்தீனி, தீன் விஷயத்தில் உங்கள் உதவி தேடுவார்களேயானால் அலைக்குமுன் நசுரு, அவர்கள் மீது உங்களுக்கு உதவி செய்தல் கடமை இருக்கிறது. மக்காவில் உள்ளவங்க மார்க்கத்துக்காக நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டுருக்குறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் உதவி செய்யுங்கன்னு அந்த வசனம் இருக்குது. இந்த இடத்துல தீனுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கம்னு தான் அர்த்தம். அதே மாதிரி 9:11 இருக்கிறது, ஃபொயின் தாபு அகாமு சலாத்த வாத்தவு ஜக்காத், அவர்கள் தௌபா செய்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுப்பார்களேயானால் ஃபொயஹுவானுக்கும் ஃபித்தீன், மார்க்கத்தில் அவர்கள் உங்களுக்கு சகோதரர்களாகி விடுவார்கள். காஃபிராக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று திருந்தி தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க நம்ம சகோதரர்களாக மாறிடுவாங்கங்கிறான்ல. எதில் சகோதரர்கள்? ஃபொயஹுவானுக்கும் ஃபித்தீன், தீனில் சகோதரர்கள், தீனுனா மார்க்கத்தில் சகோதரர்கள், கொள்கை சகோதரர்கள்ங்கிறோம்ல, அந்த விஷயத்துக்கு தீன் வருது. அதே மாதிரி 9:12 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஒயின் நகசு ஐமானகும் மிம்பாதி ஆதிகம், உடன்படிக்கை செய்த பிறகு தங்களுடைய சத்தியங்களை யார் முறித்து கொள்கிறார்களோ ஓ தானும் ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலேயும் குறை சொல்கிறார்களோ ஃபொகாத்திலு ஐமத்தல் குஃப்ரி, அந்த குஃப்ருடைய தலைவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். உடன்படிக்கையை முறிச்சிட்டதுனாலையும்
உங்கள் மார்க்கத்திலையும் குறை சொன்ன காரணத்தினாலையும் போர் செய்யுங்கள்னு 9:12 வருகிறது. இந்த இடத்துல தீனு என்பது மார்க்கம் தான். உங்கள் மார்க்கத்தில் குறை சொல்கிறதுனா மார்க்கத்தை கிண்டல் அடிக்கிறது, கேலி செய்கிறது, இந்த மாதிரி செய்கிறார்கள்ங்கிற அர்த்தத்துக்கு வருகிறது. தீனுண்டா மார்க்கன்ற அர்த்தம். அதே மாதிரி 9:29 வருகிறது. அதாவது காத்திலுள்ளதின லாயுவன பில்லாஹி, அல்லாவை நம்பாமல், ஒலாபில் யோமில் ஆகிரத்து நாளை நம்பாமல், ஒலாயு ஹர்ரிமூனமா ஹர்ரம் அல்லாஹு ரசூலுஹு, அல்லாஹூ ரசூல் ஹராமாக்குனதை இவங்க ஹராமாக்காமல் இருந்து, ஒலா எதீனூன தீனல் ஹக்கி, சரியான மார்க்கத்தை பேணாமலும் இருப்பார்களே ஆனால் அவங்க ஜிஸியாவை கொடுக்கும் வரை நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களோட போர் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஜிஸியாவுடைய சட்டத்தை வழக்கு முன்னொரு நாளைக்கு பார்த்துக்குருவோம். ஆனால் இந்த இடத்துல தீனுக்கு என்னது, அதில் ஜக்காத்து தொடர் உரையில் ஜிஸியா பற்றி விளக்கியும் இருக்கிறோம். அவசர தேவைன்னா அதில் பார்த்துக்கிறோங்க. ஒலா எதீனோன தீனல் ஹக்குனா ஹக்கான தீன் என்று வருது. இந்த இடத்துல தீனுக்கு மார்க்கம் என்று தான் அர்த்தம் கொடுக்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி 9:33 ஹுவல்லதி அரசல ரசூலுஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி, அல்லாஹ் நேர்வழியோடையும் உண்மையான மார்க்கத்தோடையும் இந்த ரசூலை அனுப்பியிருக்கிறான். அப்போ உண்மையான மார்க்கம் என்று சொல்கிற இந்த இடத்துல தீனுக்கு என்ன அர்த்தம்னா தீனுல் இஸ்லாம் தான் அர்த்தம். உண்மையான மார்க்கம் அப்படின்ற அர்த்தத்தில் வருகிறது. அதே மாதிரி 9:36 என்ன வருதுன்னு கேட்டால், வானபூமிகள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அதில் 4 மாதங்கள் புனிதமானவை அப்படின்னு சொல்லிட்டு, தாலிக்க தீனுல் கையும், இதுதான் நிலையான மார்க்கம், இதுதான் சரியான மார்க்கம் அப்படின்னு சொல்லி, இதுதான் சரியான கொள்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இங்கேயும் தீனுக்கு தீனுங்கிற அர்த்தம் தான் நம்ம கொடுக்குறோம், மார்க்கம்ங்கிற அர்த்தம் கொடுக்குறோம். அதே மாதிரி 9:122 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மாக்கானல் மூமினோன் என்ஃபிரு காஃபா, மூமின்கள் அனைவரும் ஒன்றாக ஒரேடியாக புறப்பட்டிருக்கக்கூடாது. பலவுலா நஃபரஃபில் மின்குள்ளி ஃபிர்கத்தின் தாய்ஃபத்தும் மின்குள்ளி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாய்ஃபத்தும், ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒரு சிறு கூட்டம் புறப்பட்டிருக்கக்கூடாதா. எத்தஃபகஹு வித்தீனி, தீனை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்கக்கூடாது. எல்லோரும் ஒரேடியாக போயிட்டீங்கன்னா மார்க்கத்தை கற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். ஒவ்வொரு தாய்ஃபத்தில் இருந்தும் ஒரு சின்ன கூட்டம் மார்க்கத்தை கற்பதற்காக நீங்கள் புறப்பட வேண்டாமா, நேரம் ஒதுக்க வேண்டாமான்னு நல்லா கேட்கும்போது, இல்லை எத்தஃபகஹு ஃபித் தீன், தீனில் இல்லை எத்தஃபகஹுன்னா அறிவு பெறுவதற்காக, ஃபிக்குகின்ற அறிவு பெறுவதற்காக அப்படி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு சாரார் புறப்பட வேண்டாமான்னு கேட்குறான். இந்த இடத்துல தீனுக்கு அர்த்தம் மார்க்கம்னு தான் அர்த்தத்துக்கு வருகிறது. அதே மாதிரி 10:104 அல்லாஹ் சொல்லுகிறான், குல் யாயு ஹன்னாசு மக்களே இன்குன்தும் ஃபி ஷக்கின் மின் தீனி, நீங்கள் எனது தீனில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால், எனது தீன் என்பதற்கு என்ன அர்த்தம், எனது மார்க்கத்தில் சந்தேகம் இருந்தால் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு வசனத்தில் 10:104 தீன்கிற வார்த்தை வருது. இங்கெல்லாம் மார்க்கம் தான் நம்ம அர்த்தம் செய்கிறோம். அதே மாதிரி 10:105 வாக்கிம் வஜஹக்கல் தீனி ஹனீஃபா, உம்முடைய முகத்தை இந்த தீனுக்காக நீ என்ன செய்து பணிவீராக, முகத்தை திருப்புவீராக அப்படின்னு சொல்கிறான். அந்த தீனுக்கு மார்க்கம்னு தான் அர்த்தம் 10:105. அதே மாதிரி 12:40 அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மாதாபுதன மிந்துணி இல்லை அஸ்மான், நீங்கள் வணங்குறது ஒரு பேரைத்தான் வணங்குறீங்க. சம்மைத்து முக அந்தும் ஆபாவுக்கும், நீங்களாம் ஒரு பேரை அந்த பேரை சொல்லிக்கிட்டீங்க. அப்படி வாழ்ந்த ஆட்கள்லாம் கிடையாது அவங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு, மான்சல் அல்லாஹு பிஹாமின் சுல்தான், அல்லாஹ் அதுக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் இறக்கி அருளவில்லை. இனில் ஹுக்குமை இல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அமர் அல்லாஹ் தாபுது இல்லா ஐயாகும், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிவிட்டு, தாலிக்கு தீனுல் கையும், இதுதான் நிலையான மார்க்கம், இந்த கொள்கை தான் சரியான மார்க்கம் என்று தீனுக்கு தீனுடைய அர்த்தத்தை, மார்க்கம்ங்கிற அர்த்தம் தான் இந்த வசனத்தில் நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி 16:52 உலகு மாஃபிசமாவாத்தி உள்ளது உலகுத்தீனும், வானத்தில் உள்ளது பூமியில் உள்ள அல்லாவுக்கு சொந்தமானது உலகுத்தீன், இந்த மார்க்கமும் அல்லாவுக்கு சொந்தம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அந்த இடத்துல மார்க்கம் என்று தான் அர்த்தம். அதே மாதிரி ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாவுடைய பாதையில் ஜிஹாது செய்ய வேண்டிய அளவுக்கு ஜிஹாது செய்யுங்க. ஒமாஜா அல் அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இந்த தீனுக்கு அர்த்தம் உங்களுக்கு மார்க்கம்னு அர்த்தம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலை, லேசானதை நீங்கள் செய்யுங்கிறான். இது 22:78. அதே மாதிரி 24:2 அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிதுக்குள்ள வாஹிது மின் ஹுமா மேத்த ஜல்தா, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி கொடுங்கள். ஒலா தாஹுதுக்கும் பிஹிமா ராஃபத்துன் ஃபீ தீனில்லா, அல்லாவுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம். ஒரு அடிக்கும்போது இரக்கமாக இருக்கும்ல, அல்லாவுடைய சட்டங்கும்போது இறக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒலா தாஹுதுக்கும் பிஹிமா ராஃபத்துன் ஃபீ தீனில்லா, அல்லாவுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு இறக்கம் வந்து விட வேண்டாம்னு சொல்லும்போது இந்த இடத்துல தீனுக்கு மார்க்கம் என்று தான் அர்த்தம். அதே மாதிரி
ஃபஹிம் வஜ்ஹக தீனி ஹனீஃபா, உம்முடைய முகத்தை இந்த தீன் பக்கம் திருப்புவீராகண்டா மார்க்கம்ங்கிற அர்த்தத்தெல்லாம் வருது 30 வசனத்தில். அதே மாதிரி வந்து வளர்ப்பு பிள்ளைகள் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் அல்லாஹ் கூடாதுன்னு தடுத்துவிட்டான். இனிமேல் வந்து வளர்ப்பு பிள்ளைலாம் கிடையாது, அவங்கவுங்க சகோதரர்கள் மார்க்க சகோதரன் ஆக்கியிருங்க. உதுஹும் ஆபாயிகும், அவங்களுடைய தகப்பன் பேரில் அழையுங்கள். அக்சத்து இந்தல்லாஹி, அதுதான் அல்லாவிடத்தில் நேர்மையானது. ஃபைல்லம் தாளமும் ஆபாகும், அவங்களுடைய தகப்பன்மார்களை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் இஹ்வானுக்கு ஃபித் தீன், மார்க்கத்தில் அவர்கள் உங்கள் சகோதரர்கள். இந்த தீன் என்பது மார்க்கங்கிற அர்த்தத்தெல்லாம் வருகிறது 33:5. அதே மாதிரி வந்து 40:26 ஃபிரௌன் சொல்லுகிறான், என்னை விடுங்கள், மூசாவையும் நான் மூசாவை நான் கொல்ல போகிறேன், என்னை விடுங்க, அவர் தன்னுடைய இறைவனை கூப்பிடட்டும், நான் பயப்படுகிறேன். எதை பயப்படுகிறேன்? இன்னி அஹாஃபையும் பதில தீனக்கும், உங்களுடைய தீனை இவர் மாற்றி விடுவார் என்று நான் பயப்படுறேன். அந்த மூசாவை எப்படி விட்டோம்னு சொன்னால் உங்கள் மார்க்கத்தையே மாற்றிடுவார். அப்போ மார்க்கம்ங்கிற அர்த்தத்தெல்லாம் அது வருகிறது, தீன் என்ற வார்த்தை மார்க்கம். அதே மாதிரி வந்து 42:13 ஷராலக்கும் என்ன தீனில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு மார்க்க சட்டமாக ஆக்கியிருக்கிறான். மா வசாபிஹி நூஹன், நூஹுக்கு எதை வழங்கியிருந்தானோ அதைத்தான் உங்களுக்கு மார்க்கமாக்கியிருக்கிறான்னா மார்க்கங்கிற அர்த்தம் தான் இருக்குது. அதே மாதிரி அகீமு தீனை, மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள். இந்த இடத்துல தீனுக்கு வந்து மார்க்கம் தான். ஒலாத்த ஃபர்ரகு ஃபீஹி, அதில் பிரிந்து விடாதீர்கள். அப்போ தீனைத்தான் மார்க்கத்தான் சொல்லுகிறது. 42:13 இருக்கிறது. அதே மாதிரி 42:21 என்ன இருக்குன்னா, அமுலகும் சுரக்காவு, இவங்களுக்கு வந்து பங்காளிகள் இருக்கிறார்களா? ஷரவுலகும் என தீனில் வந்து மாலம் ஏதனில்லாஹு பிஹி, மாலம் ஏதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை இவர்களுக்கு மார்க்கமாக ஆக்குகிறவர்கள் யாராச்சும் இருக்கிறார்களான்னு கேட்கும்போது மினத்தீனிங்கிறான். ஷரவுலகும் தீனிலிருந்து உண்டாக்கி காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு தான். இந்த தீனுக்கு என்ன அர்த்தம் தான்? மார்க்கம்ங்கிற அர்த்தத்தை தான் எல்லாம் கேட்குறான். அதே மாதிரி 47:28 வந்து ஹுவல்லதி அரசல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி, அவன் தனது தூதரை வந்து நேர்வழியோடையும் தீனில் ஹக்கி உண்மையான மார்க்கத்தோடையும் அனுப்புனான். இந்த தீனுக்கு மார்க்கம் தான் அர்த்தம். அதே மாதிரி வந்து லா என்ஹாக்குமுல்லாஹு, அதாவது இது வந்து 68 69 சொல்லுகிறான். லா என்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுஹும் தீனி, மார்க்க விஷயத்தில் உங்களோட சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களே அவங்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அப்போ யாரை தடுக்கிறான்? இன்னமா என்ஹாக்கும் அனில்லதீன காத்தலகும் ஃபித்தீன், மார்க்கத்தில் யார் உங்களோட சண்டைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வதை தடுக்கிறான் என்று 2 இடத்துல இந்த தீன்கிற வார்த்தை வருது. இந்த இடத்துல மார்க்கம் தான் அர்த்தம். மார்க்க விஷயத்தில் உங்களோட சண்டைக்கு வர்றாங்க, உங்கள் மார்க்கத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் இங்கே வந்திருக்கிறது. அதே மாதிரி 61:9 வருகிறது. ஹுவல்லதி அரசல ரசூலுஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி, அல்லாஹ் வந்து நேர்வழியோடையும் ஹக்கான மார்க்கத்துறையும் ரசூலை அனுப்பியிருக்கிறான் போது ஹக்கான மார்க்கம்னு வருகிறது. அதே மாதிரி லக்கும் தீனுக்கும் ஒலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு. இந்த இடத்துல தீனுக்கு என்ன அர்த்தம்? தீனுங்கிறதுக்கு மார்க்கம்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து ஒராய் தன்னாச ஃபீதி எதுகுலூன ஃபீ தீன் இல்லாஹி அபுவாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழையும் பொழுதுண்டா ஃபீ தீன் இல்லாங்கிறது மார்க்கத்தை தான் குறிக்கிறது. இப்போ மார்க்கம்ங்கிற அர்த்தத்தில் தான் இதெல்லாம் வருகிறது. அதே மாதிரி அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அப்போ தீனுங்கிறதுக்கு இந்த மார்க்கங்கிற அர்த்தத்தெல்லாம் வருகிறது. இது எல்லாமே வந்து இவ்வளோ வசனம் காட்டியிருக்கோம்ல, இவ்வளோ வசனத்துலையும் தீன் என்கிற வார்த்தை வருகிறது. அந்த தீனுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்றோ அல்லது யூத மார்க்கம் என்றோ அல்லது நல்ல மார்க்கம் என்றோ கெட்ட மார்க்கம் என்றோ, அந்த மார்க்கம்ங்கிற ஒரு மதம்ங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த தீன் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு, இவ்வளோ வசனத்திலையும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீனுங்கிற அர்த்தத்துக்கு வணக்கம்ங்கிற அர்த்தம் ஆயிரும். தீன் என்கிற வார்த்தை வந்து இப்போ நான் எடுத்துக்காட்டக்கூடிய வரக்கூடிய வசனங்கள்ல எல்லாம் தீன்கிறது வருது. அந்த தீனுக்கு என்னென்ன அர்த்தம் வரும்னு கேட்டால் வணக்கம் அப்படின்னு அர்த்தம். இபாதத்து செய்கிறோம்ல, தொழுகை நோன்பு உள்ள எல்லா வணக்கமும், வணக்கம்ங்கிறதுக்கு தீனுங்கிற வார்த்தையை எல்லாம் போடுறான். எப்படி போடுறான்னு கேட்டால் 4:146 இல்லல்லதீன தாபு அசலஹு, யார் தௌபா செய்து திருந்தி கொள்கிறார்களோ வாத்தஸ்மை பிஹப்லில்லா, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ வஹலசு தீனகும் இல்லா, அவங்களுடைய தீனை அல்லாஹ்வுக்கு மட்டுமே களப்பற்றதாக ஆக்குகிறார்களோ. இந்த தீனுக்கு என்ன அர்த்தம்? அவங்க செய்கிற வணக்கங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்குரியதாக ஆக்குவது வணக்கம்ங்கிற அர்த்தம். அவங்க செய்கிற வணக்கத்தை யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்காக செய்யணும். அதே மாதிரி 39:14 குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஆபுது, அல்லாஹ்வைத்தான் நான் வணங்குவேன், முஹ்லிசன் லஹு தீனி, எனது மார்க்கத்தை நீங்கள் அர்த்தம் செய்ய முடியாது. மார்க்கம் ஒரு கொள்கையை சார்ந்தது. எனது வணக்கத்தை
அவனுக்கே வந்து களப்பற்ற நிலையில் ஆக்கி நான் என்ன செய்கிறேன், வணங்குகிறேன் என்று சொல்லுங்கள். 39:11 என்ன வருதுன்னு கேட்டால், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னி உமிர்த்துவன் நவுதல்லாக முஹ்லிசன் லஹுத்தீன், மார்க்கத்தை இல்லை வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக ஆக்கி அவனை வணங்கணும். வணக்கத்தை வந்து அவனுக்கு தான் செய்யணும். இந்த இடத்துல தீனோட இஹ்லாஸ்ன்னு சேர்ந்து வர்ற இடங்கள் பூராமே வணக்கத்தை குறிக்கும். அது மாதிரி ஃபதுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக ஆக்கி நீங்கள் துவா செய்யுங்கள். 40:14 நான் சொல்லி காட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹுல் ஹய்யுல் லா இலாஹ இல்லாஹு ஃபதுஹு, அவனிடத்துலையும் துவா செய்யுங்கள். முஹ்லிசீன லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக ஆக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, வணக்கம் செய்யுங்க. ஒமா உமிரு 40:65 உள்ள வசனம் அது. ஒமா உமிரு இல்லால் யாபுதுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன், அவர்கள் வணக்கத்தை அல்லாஹ்வுக்கே களப்பற்றதாக்கி வணங்குமாறு தவிர வேறு கட்டளை இடப்படவில்லை அப்படின்னு 98:5 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ஒதுவூஹு முஹ்லிசன் லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக்கி அவனிடத்தில் துவா செய்யுங்கள்னு 7:29 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சும்மா ஒஹீத பிஹிம், அவர்களுக்கு கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க சுற்றி வளைக்கப்பட்டு காற்று வெள்ளம் புயல் எல்லாம் சூழும் பொழுது தாவுல்லாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். முஹ்லிசன் லஹுத்தீன், அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டுமே களப்பற்றதாக ஆக்கி துவா செய்கிறார்கள்னு 10:22 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 29:65 சொல்லி காட்டுகிறான். ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி, கப்பலில் அவர்கள் பயணிக்கும் பொழுது தாவுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கு மட்டுமே களப்பற்றதாக ஆக்கி துவா செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 29:65 வருகிறது. அதே மாதிரி 31:32 வருது. ஃபைதா கஷியஹு மௌஜுன் கல்லுலலி, மேகங்களை போன்ற ஒரு அலை அவர்களுக்கு வரும் பொழுது தாவுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கு களப்பற்றதாக்கி துவா செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். 31:32 39:2 சொல்லி காட்டுகிறான். ஃபஅபுதில்லாஹ முஹ்லிசன் லஹுத்தீன், வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக்கி அவனை வணங்குவீராக அப்படின்னு 39:2 சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வணக்கம்ங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் தீன் வந்திருக்குது, அங்கே வந்து மார்க்கம்னு அர்த்தம் செய்ய முடியல. இப்போ சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் என்னன்னு கேட்டால், கூலி வழங்குதல். தீனுக்கு என்ன அர்த்தம்? கூலி வழங்குதல் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. அது முதல் வசனமாக நம்ம ஃபாத்தியா சூராவை எடுத்துக்கலாம். மாலிகி யோமித்தீன், இந்த தீனுக்கு இஸ்லாமிய நாள்னு அர்த்தம் செய்ய முடியுமா? மார்க்கத்தின் நாள், மார்க்கத்தின் நாளுக்கு அதிபதின்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. தீன் என்றால் நம்ம செஞ்ச நல்லறம் கெட்டறதுக்கெல்லாம் தண்டனையோ பரிசோ கொடுக்கறதுக்கு பேர் தீன் அர்த்தம். யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு, நியாயமான முடிவு அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தீன் வருது. அப்போ தீன் வந்தாலே மார்க்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மதத்துக்கு போர் செய்யலாம்னு சொல்கிறதுக்கு எடுத்திங்கன்னா, இங்கெல்லாம் தீனுக்கு அந்த அர்த்தம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ மாலிக் யௌமுத்தீன்னா நியாய தீர்ப்பு நாளின் அதிபதின்று நியாய தீர்ப்பு என்று அர்த்தம் செய்வோமே தவிர மார்க்கத்துடைய நாள் என்று சொல்ல மாட்டோம். மார்க்கத்துடைய நாள்னு ஒன்று இருக்கா? மார்க்கத்துடைய நாளுக்கு அதிபதின்ற அது மீனிங் ஏதாவது இருக்குதா? மீனிங் இல்லை. நியாய தீர்ப்பு வழங்குகிற நாள்னு சொன்னால் அந்த நாளில் வந்து சரியான தீர்ப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறதுனால யௌமுத்தீன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 37:20 யா வயலனா ஹாதா யௌமுத்தீன், எங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது, இது நியாய தீர்ப்பு வழங்கும் நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்வார்கள்னு வருகிறது. 38:78 இப்லீஸை நோக்கி அல்லாஹ் சொல்லுவான், இந்நாளைக்கு லானத்தி, எனது லானத்து உன் மீது இருக்கிறது, இலா யௌமுத்தீன், தீனுடைய நாள் வரைக்கும். தீனுடைய நாள்னால் மார்க்கத்துடைய நாள் வரைக்கும்னு அர்த்தம் வருமா? மீனிங் இல்லாமல் போயிடும். தீனுடைய நாள்னால் உலகம் அழிக்கப்பட்டு முடிவு சொல்லக்கூடிய நாள், தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நாள். இலா யௌமுத்தீன் என்று சொன்னால் தீர்ப்பளிக்கும் நாள் வரைக்கும் என்னுடைய லானத்து உனக்கு இருக்கிறது. அதே மாதிரி 51:12 கேட்குறான், எஸ்அலூன், அவர்கள் கேட்கிறார்கள், ஐயான யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள் எப்போது என்று கேட்கிறார்கள். ஐயானுண்டா கைப்ப மத்தாண்டு அர்த்தம், எப்போதுன்னு அர்த்தம். எஸ்அலூன், அவர்கள் கேட்கிறார்கள், ஐயான யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள் எப்போது என கேட்கிறார்கள். இந்த தீனுக்கு என்ன அர்த்தம் இல்லை? வணக்கம்னு அர்த்தம் கிடையாது, மார்க்கம்னு அர்த்தம் கிடையாது, நியாய தீர்ப்பு என்று அர்த்தம். ஹாதா நுசுலுஹும் யௌமுத்தீன், மறுமை நாளில் சொர்க்கத்தில் உள்ள அந்த இன்பங்கள்லாம் அல்லாஹ் வர்ணிச்சு விட்டு சொல்கிறான். ஹாதா நுசுலுஹும் யௌமுத்தீன், தீனுடைய நாளில், நியாய தீர்ப்பு நாளில் இதுதான் அவர்களுக்கான விருந்து என்று 56 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நல்லடியார்கள் என்ன செய்வாங்கன்னா, உள்ளதீனை சத்திக்குன யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாளை உண்மைப்படுத்துவார்கள். இந்த தீன் வந்ததுனால மார்க்கத்துறை நாள்னு அர்த்தம் செய்ய மாட்டோம், வணக்கத்துறை நாள் என்று அர்த்தம் செய்ய மாட்டோம். தீனுடைய நாள் என்றால் நியாய தீர்ப்பு நாள் என்று என்ன செய்கிறோம், அர்த்தம் செய்கிறோம். 70:26 அதே மாதிரி காஃபிர்கள் நரகத்தில் கடந்துக்கிட்டு சொல்லுவாங்க, குன்னானு கதிபு யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் மறுத்து கொண்டிருந்தோம்
அதனால் இப்போ நரகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க 74-46. அதே மாதிரி அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்கிறான், கல்லா துகதிபுன பித்தீன், நீங்கள் தீனை பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்கள். இந்த தீனுக்கு வந்து அந்த நியாய தீர்ப்பு நாள் தான் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். மறுமையில் இருக்கும் பொழுது அவங்க நரகத்திற்கு போகிறாங்கல்ல, அவங்கள நோக்கி சொல்லும் பொழுது கல்லாபல் துகதிபுன பித்தீன், இந்த நியாய தீர்ப்புனாலே கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி எஸ்லவுனஹா, அந்த நரகிலே அவர்கள் கருகுவார்கள், எரிந்து போவார்கள், யோமுத்தீன், நியாய தீர்ப்பு நாளிலே அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இது 82:15 இருக்கிறது. அது மாதிரி ஒமா அதிராக்கமா யோமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? 82:17. மறுபடியும் சும்மமா அதிராக்க மா யோமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள் என்றால் மேலும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அது மாதிரி அல்லதீனை யுகதீபுன பி யோமித்தீன், இந்த கெட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யுகதீபுன பி யோமித்தீன், நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்படுத்துகிறார்கள். அதே மாதிரி வந்து ஷைத்தானை விரட்டி விடும்போது இன்ன அலைக்க லானத்தை இலா யோமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் உனக்கு லானத்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாது உள்ளது அத்துமோ யகஃபிரலி ஹத்தியத்தி யோமுத்தீன், தீனுடைய நாளில் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி செஞ்ச துவாவை எல்லாம் எடுத்து காட்டுகிறான். அந்த யோமுத்தீனுக்கு என்ன அர்த்தம்? இந்த கூலி தான் அர்த்தம். அதே மாதிரி இன்ன தீனல வாக்கை, அந்த நியாய தீர்ப்பு நாள் என்பது நிகழ்ந்தே தீரும், மார்க்கம் நிகழ்ந்தே தீரும்னு அர்த்தம் கொடுக்க முடியாது. அது மாதிரி அரைத்தல்லதி கதிபு பித்தீன், தீனை மறுக்கிறானேன்னா மார்க்கத்தை மறுக்கிறான்னு கிடையாது, நியாய தீர்ப்பு நாளை மறுக்கிறானே அப்படின்ட்டு தான் அந்த 107வது வசனத்துக்கு 1வது வசனத்துக்கு அர்த்தம். ஒமாயு கதிபுக பாது பித்தீன், இதன் பிறகு மார்க்கத்தை இந்த நியாய தீர்ப்பு நாளை எப்படி நீ பொய்ப்படுத்துவ அப்படின்ற எல்லாம் கேட்குறான். அதே மாதிரி வந்து இதெல்லாம் என்ன அர்த்தமாயிடுச்சுன்னு கேட்டால் மூணு இடத்த எடுத்து காட்டியிருக்கிறோம். ஒன்று வந்து தீனுக்கு மார்க்கம்டே அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வந்து தீன் என்பதற்கு வந்து வணக்கம்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வந்து கியாமத்து நாள் அர்த்தம், நியாய தீர்ப்பு வழங்குகிற நாள் என்று அந்த நிகழ்ச்சிக்கு தீன் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறான்னா. இது அல்லாத இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கிறது, அதெல்லாம் பார்த்துவிட்டு இப்போ நம்ம விவாதத்துக்குரிய அந்த வசனத்தில் என்ன அர்த்தம் கொடுக்கலாம் என்பதை பார்ப்போம். சார் நாளைக்கு அதை பார்க்கலாம் தொடர்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும்.